எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு ரட்சணிய கொம்பு. கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் வீடுகளில் டெக்கரேஷன், ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, வீடுகளில் குடில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சஸில் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கிட்டா, பிளேயா, நாடக வடிவில் கிறிஸ்து பிறந்த செய்தியை நடித்து காண்பிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் விசேஷமாக இயேசுவை முன்னணியில் கிடத்தி இருக்கிறது போல ஒரு காட்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த தொட்டிலில் அந்த முன்னணியில் கிடத்தி இருக்கிற அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்கள் மனதில் என்ன தோணும்? அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாராகிய சகரியா பரிசுத்த ஆவியினால நிறைந்து தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதான ஒரு வார்த்தையானது லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னா, நமக்காக கர்த்தர் ஒரு கொம்பை, இரட்சணிய கொம்பை தாவீதின் வம்சத்திலே ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல காட்டு மிருகங்களோட கொம்புகளை தான் யுத்தத்தில் அதிகமாக ஆயுதமாக எதிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதற்காகவும் போரிடுவதற்காகவும் சண்டை போடுறதுக்காகவும் பயன்படுத்தினாங்களாம். சகரியாவும் கூட சொல்றது ரட்சணிய கொம்புன்னு இங்க சொல்றது, தேவன் நமக்காக ஏற்படுத்தினார் என்று சொல்றது இந்த தொட்டிலில் கிடத்தி இருக்கிற அந்த முன்னணியில் கிடத்தப்பட்டிருக்கிற அந்த குழந்தைய குறித்து தான் அவர் சொல்றாரு. அவர் எதிரியை அழிப்பதற்காக தான் அந்த பூமியில வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க வேண்டாம். இயேசுவே மிகுந்த வல்லமை உள்ள ராஜா, இரட்சகர். இப்படிப்பட்ட ராஜா தான் நமக்கு தேவை. ஏனென்றால் பாவம் வல்லமை உள்ளது, சாத்தானும் வல்லமை உள்ளவன். வேறு ஒருவராலும் வேறு எதாலும் இந்த உலகத்திலே சாத்தானை தோற்கடிக்க முடியாது. நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவனை தோற்கடிக்க முடியும். அதற்காக தான் இந்த பூமியில மனிதனாக அவர் பிறந்தார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற பிதாவே, எங்களுக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில இரட்சணிய கொம்பாக பாவத்திலிருந்து எங்களை மீட்பதற்காகவும் சாத்தானின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து எங்களை மீட்கும்படியாக அனுப்புனீங்களே, அதற்காக நன்றி அப்பா. எங்களை மீட்டெடுத்தீங்களே, ரட்சித்தீங்களே, அதற்காக நன்றி. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக நன்றி. இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து டிசம்பர் 16, 2021 மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததென்றால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை அனுப்புங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.